நாடாளுமன்ற மாநிலங்களவையில சமாஜ்வாதி மாநிலங்களவை உறுப்பினர் ஜெயா பச்சனுக்கும் மாநிலங்களவை தலைவர் ஜெக்தீப் தன்கருக்கும் ஒரு காரசார விவாதம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஏற்கனவே கடந்த 5ஆம் தேதி ஜெயா பச்சனை அறிமுகப்படுத்தும் போது மாநிலங்களவை தலைவர் ஜெக்தீப் தன்கர் ஜெயா அமிதாப் பச்சன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதற்கு ஜெயா பச்சன் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அமிதாப் என்பதற்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது என்னோட கணவரோட பேரு. அவர் நிறைய சாதனைகளை செய்திருக்கிறார், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என்ன அறிமுகப்படுத்தும் போது நீங்க கணவருடைய பெயரையும் சேர்த்து சொல்லணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. என் பேரை மட்டும் சொல்லி அறிமுகப்படுத்தினாலே போதும், அழைத்தாலே போதும் அப்படின்னு ரொம்ப காட்டமா பதிலடி கொடுத்தாங்க ஜெயா பச்சன். அதற்கு பிறகாக இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு கிட்டத்தட்ட அதனுடைய நீட்சி அப்படின்னே சொல்லலாம். வேறொரு விவகாரம் தொடர்பாக நடைபெறக்கூடிய விவாதத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசுவதற்கான அனுமதியை மாநிலங்களவை தலைவர் ஜெக்தீப் தன்கர் மறுக்கிறாரு. இது தொடர்பாக ஒரு காரசார விவாதம் என்பது தொடர்ந்து அவையில நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அப்போது ஜெயா பச்சன் எழுந்து பேசுகிற போது என்ன சொல்றாங்கன்னா, ஜெயா அமிதாப் பச்சன், நீங்க குறிப்பிட்ட மாதிரி நீங்க சொன்னது போல ஜெயா அமிதாப் பச்சனான நான் சில கருத்துக்களை சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொல்லி அவரை டீஸ் பண்ற விதமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நடிகையாக எனக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் என்ன, முகபாவங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் என்னால ஒரு நடிகையா புரிஞ்சுக்க முடியும். அதனால நீங்க ஒரு மாநிலங்களவை தலைவரா நீங்கள் மேற்கொள்ளுகிற விதம் அப்படிங்கிறது, அவையை நடத்தக்கூடிய விதம் அப்படிங்கிறது ரொம்ப தவறாக இருக்கிறது. நீங்க கைகாட்டி உட்காருங்கன்னு சொல்றதோ அல்லது பேசுவதற்கான அனுமதியை கொடுக்காமல் இருப்பதோ இது எல்லாமே ரொம்ப தவறான ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு ஜெயா பச்சன் சொல்றாங்க. ஆனா ஜெயா பச்சன் சொல்லும் போதே ஜெக்தீப் தன்கர் கடும் கோபம் அடைகிறார். நீங்க வேணா ஒரு நடிகையாக இருக்கலாம், ஆனால் அப்படின்னு சொல்லும் போதே மறுபடியும் ஜெயா பச்சன் இடைமறிச்சு அவங்களுடைய பேச்சை தொடர்றாங்க. அதனால நீங்க இனிமேல் இப்படி நடந்து கொள்ள வேண்டாம். நாங்க ஒன்றும் குழந்தைகள் அல்ல, எங்களுக்கு வயதுக்கு வந்த பிள்ளைகள் இருக்காங்க, இங்க நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் இருக்கிறாங்க. நான் கிட்டத்தட்ட 5ஆவது முறையாக நாடாளுமன்றத்திற்கு உறுப்பினராக வரேன். இங்க எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும் அப்படிங்கிற எல்லாம் எனக்கும் தெரியும். நீங்க ஒரு கொலீகா அந்த சேர்ல உட்கார்ந்துருக்கிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்க நடந்துக்கோங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை ஜெயா பச்சன் பேசுறாங்க. ஆனா கடுமையான ஆத்திரம் அடைகிறார் மாநிலங்களவை தலைவர் ஜெக்தீப் தன்கர். அவர் பதிலுக்கு பேசும்போது, நீங்க வேணா ஒரு புகழ்பெற்ற ரெப்புடேஷன் அடைந்த ஒரு ஆக்டரா இருக்கலாம், ஆனா ஒரு ஆக்டர் அப்படிங்கிறவங்க சப்ஜெக்ட் டு த டைரக்டர் அப்படின்னு சொல்றார். ஒரு நடிகையாக இருந்தாலும் அவங்க ஒரு இயக்குனருக்கு கட்டுப்பட்டவர். இந்த சேர்ல இங்க உட்கார்ந்துகிட்டு நான் பார்க்கக்கூடிய பல காட்சிகளை உங்களால பார்க்க முடியாது. அப்படி பல காட்சிகள் நான் பார்க்கிறேன், அதையெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது, அல்ல சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. எனவே எப்படி பேசணும், நான் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நீங்க எனக்கு வகுப்பெடுக்க வேண்டாம். ஒரு பள்ளி மாணவனை போல அல்லது ஒரு ஸ்கூலிங் மாதிரியான ஒரு இடமாக இதை நீங்க மாற்ற வேண்டாம் அப்படிங்கிற கருத்தை ஜெக்தீப் தன்கர் சொல்றாங்க. அப்ப மீண்டுமாக பதிலளிப்பதற்கும் விளக்கம் கொடுப்பதற்கும் ஜெயா பச்சன் எழுந்திருக்கும் போது, ஜெயாஜி சீட் டேக் யுவர் சீட் அப்படின்னு சொல்லி ஜெக்தீப் தன்கர் பேசுவதற்கான அனுமதி கொடுக்கல. அப்போ காங்கிரஸ் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடுமையான எதிர்வினை ஆற்றாங்க. ஆனாலும் கூட அவர்களுக்கான அனுமதி என்பது மறுக்கப்படுகிறது. எனவே அவர்கள் வெளிநடப்பு செய்யறாங்க. வெளியில ஜெயா பச்சன் செய்தியாளர்களிடம் பேசும்போது, நிச்சயமா ஜெக்தீப் தன்கர் இப்படி ஒரு தரக்குறைவான சில நடவடிக்கைகள்ல அவர் ஈடுபடுறாரு. உறுப்பினர்களை பெயர் சொல்லி அழைப்பது அப்படிங்கிற விவகாரத்திலேயோ அல்லது நீங்கள் எல்லாம் புத்தி குறைபாடு உள்ளவர்கள் போல நடந்துக்கிறீங்க அப்படிங்கறத வேறு வேறு வார்த்தைகள்ல சொன்னா அது ஏதோ எங்களுக்கு தெரியாது புரியாதுங்கிற மாதிரிலாம் அவர் பேசுறாரு. நாங்கள் இத்தனை முறை நாடாளுமன்றத்திற்கு வரக்கூடிய உறுப்பினர்களாக இருக்கிறோம், எல்லாரும் சீனியர் சிட்டிசன்ஸ், எங்களுக்கும் எல்லாம் தெரியும். ஆனால் ஒரு அவை தலைவராக ஜெகதீப் தன்கர் உரிய முறையில ஒரு கண்ணியத்தோடு அவர் நடந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை ரொம்ப கடுமையாக ஜெயா பச்சன் முன் வச்சிருக்கிறாங்க. தொடக்கத்துல, அதாவது அவர்கள் அறிமுகப்படுத்தி பேசுகிற போதே ஜெயா அமிதாப் பச்சன் அப்படின்னு குறிப்பிட்டதுல தொடங்கின சர்ச்சை கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. கடுமையான ஒரு வார்த்தை மோதல், ஒரு காரசார விவாதம் என்பது மாநிலங்களவையில நடைபெற்றிருக்கிறது. எனவே நிறைய குற்றச்சாட்டுக்களை ஜெகதீப் தன்கர் மேல ஜெயா பச்சனும் முன்வைத்திருக்கிறாங்க. நேற்றைய கூட்ட நடவடிக்கைகளிலும் கூட உறுப்பினர்கள் உரிய மரியாதையை கொடுக்கல, இப்படி நான் சொல்லியும் கேட்காம உறுப்பினர்கள் இப்படி நடந்து கொள்ளக்கூடிய அவையில நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெகதீப் தன்கரே எழுந்து சென்ற நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது. எனவே அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த சம்பவங்கள் இன்னும் கூடுதலாக எதிரொலிக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது.